Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆக்சஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங் சம்பந்தமா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது எல்லா வீடியோமே உங்களுக்காக வரப்போகுது. சரியா? அதனால கண்டிப்பா நீங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். என்னாச்சு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கான அப்டேட் வந்து கொடுக்கறதுக்கு போறோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் என்னாச்சு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அப்போ எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கறத நல்ல தெளிவா நீங்க பாத்துக்குங்க. சரியா? அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்னாச்சு போது உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்னாச்சு போதீங்கன்னா இந்த நாட் அலாட்டட் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரவுண்ட் 1ல ரவுண்ட் 2ல இருக்க பசங்களுக்கு நாட் அலாட்டட் வந்தா கூட நம்ம அடுத்த ரவுண்ட் போயிடலாம். ஆனால் ரவுண்ட் 3ல நீ இருந்துட்டு அடுத்த ரவுண்ட் எதுவுமே கிடையாது, நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ நாட் அலாட்டட் வராமல் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணி ஆகணும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரிஞ்சுன்னா பண்ணுங்கள். நாமளே டெமோ வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். நாம் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுத்த யாருக்குமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலாட்டட் வரவே இல்லை. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அலாட்டட் வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது பெரிய காலேஜில் நம்ம படிக்கணும்னு ஆசை இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பெரிய காலேஜில் படித்தாலும் 3 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, 2 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, 2 லட்ச ரூபா இருந்தாலும் எங்கள் வீட்டில் பே பண்ணிடுவாங்க. ஹாஸ்டலும் டியூஷன் ஃபீஸும் சேர்த்து 2 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா வந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிடுவாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜ் வேணால் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது நீங்கள் ஃபீஸ் செக்ஷன் மைண்டில் வச்சுக்கணும். லோ ஃபீஸ் காலேஜஸ் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? அடுத்து தேர்ட் ஒன்று வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ரீஜனில் நம்ம படிக்க போகிறோம். சரியா? கோயம்புத்தூர் ரீஜனில் படிக்க போகிறோமா, சென்னை ரீஜனில் படிக்க போகிறோமா? ஏன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க காலேஜ் போட்டிங்க அப்படின்னா அது சும்மா பேருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறதுக்கு அது வந்து வசதியாக இருக்குமே தவிர மற்றபடி நல்ல ஒரு ரீஜனில் நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ், நான் வந்து கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குவா இல்லை காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குவா, நல்லா நீங்கள் தெரிஞ்சுங்க. அதிகமாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நம்ம தேர்ட் ரவுண்டில் வந்துட்டோம். தேர்ட் ரவுண்ட்லேயும் வந்துட்டு நம்ம போய் ஒன்றத்துக்கு இல்லாத காலேஜில் சிவிலோ மெக்கானிக்கலோ இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம ஃப்யூச்சரை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆகி போயிடும். சரியா? அதனால் கோர்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? அதனால் இந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 4மே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.